ஹரே கிருஷ்ணா. யுதிஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்ட இந்த ஏகாதசியோட கதையை பற்றி கேட்குறான். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமனுடைய தாத்தா திலீபா வசிஷ்ட முனிட்ட இந்த கதையை சொல்ல சொல்லி கேட்டிருக்கா. திலீபா அப்படிங்கிறது எப்படி ராமச்சந்திரமூர்த்தியோட தாத்தா அப்படின்னா, ராமச்சந்திரனுடைய அப்பா தசரதன், தசரதோட அப்பா அஜா, அஜாவோட அப்பா ரகு, ரகுவனுடைய அப்பா திலீபா. ஸோ இப்படிதான் இந்த தாத்தா முறை வருது. திலீபா வசிஷ்ட முனிட்ட கேட்டிருக்காரு, இது மாதிரி இந்த காமதா ஏகாதசியோட கதையை பத்தி சொல்லணும். அப்போ வசிஷ்ட முனி புண்டரீகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான். அவன் ரத்னாபுரா அப்படிங்கிற ஒரு ஊரை ஆண்டுன்னு வந்தான். ரத்னாபுரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ரிச்சா செழுமையோட இருக்குமா. தங்கம் ரத்னம் அப்படின்னு ஃபுல்லா அலங்காரம் பண்ணியிருக்குமா அந்த ஊரே. அந்த ஊர்ல கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அப்சரர்கள், நாகங்கள் எல்லாம் குடியிருந்துதான். லலித் அப்புறம் லலிதா, இந்த 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க 2 பேரும் கந்தர்வர்கள், அதாவது பாட்டு பாடுறவங்க. அப்சரர்கள்லாம் நடனம் ஆடுறோம், நாகம்னா நமக்கே தெரியும். இந்த லலித் பாடணும், ராஜாவை புகழ்ந்து ஒரு நாள் பாடணும், புண்டரீக ராஜாவை புகழ்ந்து பாடணும். ஆனா லலித் அன்னைக்கு பாடும்போது அவனுடைய மனைவி லலிதா இல்லை. சோ அவன் பாடும்போது லலிதாவை நினைச்சுட்டே பாடியிருக்கான். லலித்தும் லலிதாவும் ஒருத்தருக்கொத்தர் ரொம்ப அன்போடு இருந்ததுனால அவன் ஒரு நாள் அந்த ராஜசபையில் இல்லாம இருக்கிறத அவனால ஏத்துக்க முடியல. எப்போதுமே அவனோட தான் சேர்ந்துதான் பாடுவான், இன்னைக்கு தனியா பாடுறான். அதனால தப்பு வந்துடுது, பாட்டு பாடும்போது தப்பு நடந்துடுது. இதை அந்த நாகமும் இருக்கு இல்லையா, ராஜசபையில கந்தர்வர்கள் அப்சரர்களோட நாகமும் இருக்கு. இந்த நாகம் கண்டுபிடிச்சு போய் சொல்லிடுது புண்டரிகாட்ட இது மாதிரி தப்பா பாடுறான்னு சொல்லி. புண்டரிகாக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, ரொம்ப கோவக்கார ராஜா. கோவம் சாக விடுறார். நீ டியூட்டியில இருக்க, ராஜசபையில இருக்க, அப்படி இருக்கும்போது நீ உன் மனைவியை நினைச்சிட்டு இருக்க, அதனால நீ மனுஷங்களை சாப்பிடுற ஒரு ராட்சசனா நீ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டார். உடனே அவன் மாறிடுறான், கந்தர்வ ஸ்வரூபத்தெல்லாம் விட்டுட்டு அவன் ராட்சசனா மாறிடுறான். அந்த லலித்துங்கிற ராட்சசன் இப்ப எப்படி இருக்கான்னா, பாக்குறதுக்கு அவனோட வாய் ஒரு குகை மாதிரி நல்ல பெருசா இருக்கான். அவனோட புஜங்கள் 8 மைல் தூரத்துக்கு நீட்டமா இருக்கான். அவனோட கண்ணு 2 கண்ணும் சூரியனும் சந்திரனும் மாதிரி பயங்கரமா ஜொலிக்கிறதாம். அவனோட நாசி துவாரம், மூக்கோட துவாரம் ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கான், பெரிய குழி மாதிரி இருக்கான் ஓட்டை, மூக்கோட ஓட்டை. கழுத்து பெரிய மலை மாதிரி இருக்கான். அவனோட இடுப்பு 4 மைல் தூரத்துக்கு அகலமா இருக்கான். அவனோட உயரம் 64 மைல் தூரத்துக்கு உயரத்தோட இருக்கான். இப்படி ஒரு கொடூரமான உருவத்தை கொண்டவன் மனுஷங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படி ஒரு கொடூரமான சாபத்தை புண்டரீகா கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவி லலிதா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனா அவ பண்ண புண்ணியம், ஸ்ருங்கி அப்படிங்கிற ஒரு முனிவருடைய தரிசனம் கிடைச்சுதான். அவர் எங்க இருந்தானா, விந்தியாச்சலா அப்படிங்கிற ஒரு மலையில வசிச்சுட்டு வந்தார். ஸ்ருங்கிட்ட போய் இது மாதிரி சொல்றா, புண்டரீகா என்ன நினைச்சு பாடி தப்பா பாடி இது மாதிரி சாபம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னோன்னு ஸ்ருங்கி சொல்றாரா, ஒன்னும் கவலைப்படாத, வளர்பேரே தான் போயிட்டு இருக்கு, ஏகாதசி வருது, அதுக்கு பேரு காமதா ஏகாதசி. அதுக்கு ஏன் காமதா ஏகாதசின்னு பேருனா, காமங்கள் எல்லாம் நிறைவேற்றுற ஏகாதசி. அது என்ன காமங்கள்னா இச்சைகள், நம்ம என்னெல்லாம் விரும்புறோமோ அதான் நிறைவேற்றுற ஏகாதசி தான் காமதா ஏகாதசி. அதை நீ முறைப்படி அனுசரிச்சு அதுக்கான பலனை உன்னோட கணவனுக்கு சமர்ப்பிச்சுடு, நீ ஏத்துக்காத. அந்த காமதா ஏகாதசியோட பலனால அவன் மறுபடியும் கந்தர்வனா மாறிடுவான் அப்படின்னு சொல்றார்.
லலிதாவும் முறைப்படி விரதம் இருந்து அந்த பலனை தன் கணவனுக்கு சமர்ப்பிக்கிறார். லலித்தும் பழைய மாதிரி கந்தர்வனா மாறிடுறான். 2 பேரும் விமானம் வருது, விமானத்துல ஏறி சொர்க்கலோகத்துக்கு போயிடுறாங்க. இதுதான் இந்த காமதா ஏகாதசியோட கதை. இந்த விரத பலன் என்ன அப்படின்னா, யாராவது நம்மள சபிச்சா, அது ராட்சசனா போ, பேயா போ, இப்படி சபிச்சா அந்த சாபத்திலேருந்து இந்த விரதம் இருந்தா வெளியில வந்துடலாம். அப்புறம் நம்மளோட இச்சைகள் என்னென்ன சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதுவும் நிறைவேறிடும். மற்றவங்களுக்காக நம்ம விரதம் இருந்தாலும் எப்போதுமே அது நிறைவேறும். இந்த காமதா ஏகாதசிக்குன்னு இல்லை, எப்போதுமே அடுத்தவங்களுக்காக நம்ம விரதம் இருந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டிண்டா அதுவும் நிறைவேறும். பிராமண ஹத்யா, அதாவது பிராமணனை கொலை பண்ண பிரம்மஹத்தி தோஷம் விலகும். இதெல்லாம் தான் இந்த காமதா ஏகாதசியோட விரத பலன் அப்படின்னு யாரு சொல்றா? வசிஷ்ட முனி திலீபர். திலீபன் யாரு? ரகுவோட அப்பா, அதாவது ராமச்சந்திரமூர்த்தியோட தாத்தா. திலீபன் வசிஷ்ட முனிட்ட கேட்ட கதை. இத யுதிஷ்டிரன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார். இதோட இது முடிஞ்சது. ஹரே கிருஷ்ணா.